எங்களிடம் ஒரு இளைஞர் வருகிறார். அவருடைய பெரிய சகோதரரின் வழக்கு இது. அவருக்கும் அதே மாதிரியான திருமணம் நடத்தப்பட்டது. அந்த பெண் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தாள். அவள் அந்த ஆணை அவன் வேலை செய்யும் இடத்துக்கே அழைத்து சென்றாள். 12 ஆண்டுகள் அந்த ஆணும் அவனது பெற்றோர்களும் தொடர்பில் இருக்க முடியவில்லை. அவன் தொலைபேசியில கூட பேச முடியல. அந்த பெண் இவ்வளவு கொடூரமானவள். அவன் தொலைபேசியில் பேச அனுமதிக்கவில்லை. வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. பாவம் அந்த அம்மா இதயத்தை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஒரு மகன் வீட்டில் இருந்தான். அவன் எங்கள்கிட்ட வருகிறான். அவன் மிகவும் நல்லவன். அவனின் உதவியால அந்த அம்மாவின் அன்பு எங்கேயாவது வெளிப்பட வேண்டும் அல்லவா? 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 12வது ஆண்டு வந்துவிட்டது. அவனுக்கு குழந்தை பிறக்கல. அவன் கவலையுடன் ஒரு ஜோதிடரிடம் சென்றான். ஜோதிடர் எல்லாவற்றையும் பார்த்து உடனே சொன்னார், நீ ஒரு குழந்தையை அதன் தாயிடம் இருந்து பிரித்திருக்கிறாயா என்று கேட்டார். அவள் யோசிக்கத் தொடங்கினாள். ஆம், பிரித்திருக்கிறேன். என் கணவரையும் பிரித்திருக்கிறேன் என்று நினைத்தாள். ஜோதிடர் சொன்னார், உன் இந்த கர்மத்தின்படி உனக்கு கிடைக்கும் தண்டனை நீ குழந்தை இல்லாமல் இருப்பதுதான். இப்போது அவளுக்கு புத்தி வந்தது. பாவ கர்மத்தின் பலனை அவள் இப்போது பெற்றுவிட்டாள். பலருக்கு பாவ கர்மத்தின் பலன் கொஞ்சம் பின்னால் தான் கிடைக்கும். அடுத்த பிறவியில் கிடைக்கும், அல்லது இந்த பிறவியிலேயே 20-25 ஆண்டுகள் கழித்து கிடைக்கும். ஆனால் அவளுக்கு அவள் பாவ கர்மத்தின் பலன் உடனே கிடைத்து விட்டது. அவள் குழந்தை இல்லாமல் இருந்தாள். ஒரு தாய்க்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் அவளது வாழ்க்கை மிகவும் துயரமாக இருக்கும். அவள் மற்றவர்களுடைய குழந்தைகளை பார்க்கும்போது, அவங்க வீட்டு தோட்டத்தில் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கும்போது அந்த தாயின் நிலை மிகவும் துயரமாக இருக்கும்.